வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய சமையல் பாவக்காய் வறுவல். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்ச பாவக்காயை வானலில் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிங்க. வெங்காயம் போட வேணாம், ஃபஸ்ட்டு பாவக்காய் போட்டு நல்லா வதக்கிங்க. பாவக்காய் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிரும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுற மாதிரி இருக்கும். பாவக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கினோடனே நீங்கள் கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொஞ்சம் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பாவக்காய் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு பாவக்காயை அப்படியே பரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு பரட்டுங்க. சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயும் வந்து நல்லா வெந்துடும். பாவக்காய் அந்த நரிச்சுன்னு இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அருமையாக வெந்துருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து சிம்மிலேயே வச்சு ரெடி பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிண்ட வேண்டியதே இல்லை. அப்படியே விட்டிங்கன்னா அதுவே வந்து நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.